அனைவருக்கும் வணக்கம். உலகமே ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ட்ரையாங்கிள் வாரை பற்றி மிக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு வந்தோம். நெடுநேரம் அதை பேசியிருக்கோம். ஆனால் அது இன்னும் அந்த போர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த போல தான் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கு. இப்போ இடிப்பார் இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இன்றி கெடும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு அழகான குரல் கொடுத்துருக்காரு. மன்னன் தவறு செய்யும்போது சுட்டி காட்டணும், டே மன்னா நீ தவறு செய்கிற, இந்த இடத்துல தவறு செய்கிற, இதை நீ திருத்திக்கல அப்படின்னாக்க பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை மன்னன் செய்யலை அப்படின்னாக்க அந்த சாம்ராஜ்யம் அந்த மன்னன் கண் முன்னாடியே விழும் அப்படிங்கிறத தெளிவாக திருவள்ளுவர் 2ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு ஏற்ப தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்த ஈரானுடைய போர் சுற்றி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் ஹோட்டலை மூடக்கூடிய இடம் வந்துடுச்சு. ஹோட்டலில் இயங்கலை. பெரிய பெரிய வணிக வளாகங்கள் மூட போகிறாங்க இப்படின்னு செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்தவர் யார்னா பேராசிரியர் பி ஜெயசீலன் அவர்கள். இன்றைக்கி எப்படி ஈரானுக்கு ஒரு உச்ச தலைவர் கமானி இருந்தாரோ அதுபோல் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு உச்சபட்ச தலைவர், ஒரு சுப்ரீம் லீடர் யார்னா பேராசிரியர் பி ஜெயசீலன் அவர்கள் தான். மிக தெளிவாக மிகச்சரியாக ஓராண்டுக்கு முன்னாடியே ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும், ஈரான் இந்த ஹர்முசாஸ் நீரிணையை மூடும் அப்படின்னு மிக தெளிவாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எச்சரித்தவர் பேராசிரியர் ஜெயசீலன் அவர்கள் தான். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்தியா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப சீரியஸ்னஸ். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு, அதை யாருமே பெருசாக கண்டுக்கலை. அந்த 2 நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை, நேட்டோ பிரச்சனை, அதனால் பெருசாக கண்டுக்கலை. அவனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது கிடையாது. ஆனால் அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனா, அதாவது அந்த காசா பகுதியை அடித்தா, இந்த ஹமாஸ் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் போரிட்டான். அது அவனுடைய பிரச்சனை, அதனால் பெரிய இழப்புகள் ஏற்படாது. ஆனால் ஈரானை தொடும்போதே இந்தியா எச்சரித்தது. குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவுரை கொடுத்தவர் யாருன்னா பேராசிரியர் ஜெயசீலன் தான். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஈரான் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக முக்கியமான நாடு, மிக தலைமையான நாடு அப்படின்னா ஈரான் தான். ஈரான் ஏதோ மற்ற நாடுகளை போன்ற ஒரு நாடு கிடையாது. ஈரான் மிக முக்கியமான நாடு, பொருளாதாரத்தில் வலிமையான நாடு, இந்த மாதிரி கச்சா எண்ணெயில் வலிமையான நாடு ஈரான். அதனால தான் இந்த ஈரானை தொடும்போது மிகப்பெரிய பின்விளை